திருநெல்வேலி திருமண்டலம் சுவிசேஷபுரத்தில் சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு வாலிபர் எழுப்புதல் பலரின் உள்ளங்களை சிந்திக்க வைத்துள்ளது. எந்த விளம்பரமும் இல்லை, பெரிய மேடைகளும் இல்லை, வண்ண விளக்குகளும் நவீன இசைக்கருவிகளும் இல்லை. ஆனால் அங்கு தேவனை தேடும் ஒரு வாலிப தலைமுறையின் தாக்கம் மட்டும் இருந்தது. சந்தோஷம் பொங்குதே என்ற இரட்சிப்பின் பாடலை அவர்கள் முழங்கிய போது அந்த இடத்தில் இருந்தவர்களின் முகங்களில் விசித்திரமான மகிழ்ச்சி தெரிந்தது. தொடர்ந்து இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே என்ற அர்ப்பணிப்பின் ஆராதனை பாடல் பாடப்பட்ட போது பல வாலிபர்கள் கண்கலங்கி பாடிய காட்சி அங்கிருந்தவர்களை நெகிழச் செய்தது. பின்னர் பரம எருசலேமே என்ற கர்த்தரின் வருகையை நினைவூட்டும் பாடல் அங்கு முழங்கிய போது அது ஒரு சாதாரண பாடலாக மட்டுமில்லாமல் பரலோக நம்பிக்கையை நினைவூட்டும் அறிவிப்பாக மாறியது. இந்த நிகழ்வின் மிகப்பெரிய சிறப்பு, ஆச்சரியப்பட வைத்த விஷயம் என்னவென்றால், இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பெரிய மாநாடு அல்ல, பிரபல பாடகர்கள் கலந்து கொண்ட இசை கச்சேரியும் அல்ல. ஒரு வாலிபரின் உள்ளத்தில் திடீரென எழுந்த ஆவிக்குரிய தீ மெதுவாக பரவி ஒரு கூட்ட எழுப்புதலாக மாறியதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் இருந்தவர்கள் இது மனித உணர்ச்சி அல்ல, தேவன் செய்யும் கிரியை என சாட்சியாக கூறியுள்ளனர். இன்றைய காலத்தில் பல வாலிபர்கள் உலக ஆசைகளிலும் சமூக வலைதள ஈர்ப்புகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கும் சூழலில் தேவனை நோக்கி இவ்வாறு ஒன்று கூடி பாடும் இந்த வாலிபர் கூட்டம் பலருக்கு ஆச்சரியத்தையும் சவாலையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றும் தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாரான வாலிபர்கள் தமிழ்நாட்டில் உண்டா என்ற கேள்விக்கு திருநெல்வேலி சுவிசேஷபுரம் வாலிபர்கள் தங்கள் ஆராதனையின் மூலம் பதிலளித்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. தேவனை தேடும் உணர்வுள்ள வாலிப சமுதாயம் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது இந்த காணொளி தொகுப்பு. இந்த காணொளி குறித்த உங்கள் விவரங்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை மறவாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள்.